மன்னவனே. ஒரு மகாராஜாவுடைய தேர் வருகிறது. உங்க மகாராஜாவுடைய தேர் வருது, அது உங்க ஏரியாவில் வருமா? அது எங்களுக்கு தெரியாது. சித்தூர் மகாராஜா எங்கடா இருக்காரு? சித்தூர் மகாராஜா சுவாமி இருக்காரா? உங்கள் எல்லையின் சுற்று வட்டாரத்தில் தான் வராரு. மந்திரமூர்த்தி என்னும் ஒரு சாமி வரார். மந்திரமூர்த்தி. கால் வந்துட்டு வாங்க. என்ன வேண்டும் உங்களுக்கு? உன் பையனை பட்டும் நான் திருத்தி தாரேன், தெளிவு பண்ணி தாரேன். கஷ்டங்களை நோயை பற்றி கேட்க இன்னும் 28 நாட்கள் அவகாசம் இருக்கு. பையனை சரி பண்ணி தாரேன். கால் வந்துட்டு வரலாம். பையனை சரி பண்ணி தரேன், அவ்வளோதான். அந்த ஒரு விஷயந்தான். பாய்க்குள்ள விஷயத்துக்கு இன்னும் 21 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. உன் பையன் வயிற்றுக்குள்ளே மருந்து இருக்கு, மயக்கி எடுத்து தரேன். சரிந்தா, வெற்றியாக்கி தரேன். அடுத்து பேசுவோம். நல்லா இருங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எந்த ஊருப்பா? அப்படியா? சரி சரி, அங்கே இருக்கீங்களா? அப்படியா? அம்பாசமுத்திரம் முக்கூடல் எல்லை யார் இருக்கீங்களா? அம்பை முக்கூடல் பகுதி இல்லை, நீங்கள் இல்லை. எந்த ஊர்? வரலாம். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். மருத்துவம் பார்த்த சீட்டுகள்லாம் எதுவும் வீட்டில் வச்சுருக்கிறீங்களா? யாருக்கு தோணல? என்ன செய்யுது? என்ன ரிசல்ட் தெளிவாக கிடைச்சிருக்கா? ஆனால் அந்த வலி வேதனை வீடு மட்டும் தீர மாட்டுக்கு. மனசு சம்பந்தமான பிரச்சனை என்பது உத்தரவு. பிள்ளையை சரி பண்ணி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? கல்யாணம் தை மாதம் வரை ஓடும். வேலை இன்னொரு 90 நாளில் வெற்றியாகும். ஜெயிக்கலாம். சென்று வரலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சங்கரன் கோவில். சங்கரன் கோவில். சங்கரன் கோவில் பக்தரான சங்கரன் கோவில். சாமி, என் வீட்டில் செய்வன இவனை எதுவும் இருக்கா? வாப்பா. யாரெல்லாம் வந்தியே? ஓடக்கரை பக்கத்தில் ஒளிஞ்சிருப்பான் சிலப்பிரியா. வரலாம். என்னப்பா அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு? என்ன அப்படி ஒரு சந்தேகம்? சிவலப்பெரிய சுடலமாட சாமி எங்கே இருக்காரு? அது உங்கள் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். நான் கருப்பசாமி இருக்கேனே. 3 ஆண்டு காலங்களாக உடலால் பாதிப்பும், உறவினர்களால் பகையும், தொழிலால் பிரச்சனையும், வீடு சுவர் சம்பந்தமான மனக்குறை பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கும். கால் வந்துட்டு வாங்க. சங்கரன் கோயிலாடா? அப்படியா? செய்வனை நடந்திருக்கு என்பது உண்மையானது. அதனால இப்போதைக்கு கடன்பட்டு மனவேதனை அடைந்திருப்பாய்.
வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளும் குழப்பமும் நடக்கும். ஒருவருக்கு முழு மனதோடு சாப்பிட முடியாத குறை இருக்கும். இவைகளெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா சரியாக்கி தர 3 முறை என்னை பார், பக்கத்தில் வா, வெற்றியாகிடுவேன். ஓ நல்லா இருக்கு. இந்தாடா நல்லா இருக்கு. காலன்ட்டோட தம்பி இந்தாம்மா 3 முறை பாருன்னு சொல்லியிருக்கேன். சாதாரண நினச்சி உட்காந்துடாத, போயிட்டு வா. ஓம் என்ன பணம் எங்கேயாவது கொடுத்துருக்கீங்களா? எங்கே கொடுத்தீங்க? இப்போ அது என்ன நடக்கலையே, அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? காலில் வந்துட்டு வா. மனமே முருகனின் மயில் வாகனம். என்னடா வேணும் தம்பி? அந்த கேஸில் உனக்கு நான் குழப்பம் இல்லாமல் காப்பாற்றித்தரேன். இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக மன வருத்தமும், நீ நினைத்தபடி பிள்ளைகளை உயர்த்தி வைக்க முடியுமா முடியாதா என்கிற ஒரு சந்தேகமான மனநிலைகளும் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? உன் பிள்ளைகளை வெற்றிகரமாக படிக்கவும் வச்சு வாழவும் வைக்கிறதுக்கு என்னால் முடியும், ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? அவங்க மனத்தை மாற்றி தெளிவாக வாழ வச்சு தரேன்டா. இந்தா வெற்றி அடைவாய், புண்ணியம் உண்டு மகனே, ஆனந்தம் அடைவாய். என்னை பார்த்துக்க அடிக்கடி. என்ன நல்லா கர்மசாமிக்கு பழனிமலை முருக பழனி திருக்குமர பழமொன்று எந்தனுக்குத்தா. பழனி ஞான பழமொன்று எதனுக்குத்தா. கால் வந்துட்டு வரலாம். என் மீது ஆழ்ந்த நம்பிக்கை. எல்லா கடவுளும் ஒன்று தானே, எல்லா கடவுளும் ஒன்று தானே. நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலுக்கு 7 ஆண்டுகளுக்கு முன்னாலே போட்டி பொறாமையால் உன் குடும்பத்துக்கே பல எதிர்ப்புகள் நடந்துச்சு. அதில் சில இடங்கள் வீடு சம்பந்தமான மன வருத்தமும், உறவினர்களுக்குள் பகையும் வேதனையும் நடந்துச்சு. இப்போ நீ நிறைய பணங்களை இழந்த கடன்களும், அடுத்து தொழில் சொந்தமாக சிந்திக்கிற வேதனையும், வாழ்க்கை பிள்ளை சொந்தமான குழப்பமும் உள்ளத்தில் இருக்குது. இவைகளை சரி பண்ணி நேர்படுத்தி தந்தால் போதுமா? வேறு என்ன வேண்டும்? நான் அன்று 7 வருஷத்துக்கு முன்னாலே செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டேனே. கண்ணை மூடு. காலையில் 8 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. எல்லாம் சரியாகி வெற்றியாகி தரேன். புண்ணியம் அடைவாய் போ. கர்மசாமிக்கு எப்பா இன்றைய உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான். அடுத்து நாளை காலை மீண்டும் உத்தரவு தொடங்குகிறது. எல்லாரும் உட்காருங்க முதல்ல.